ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறம் தரணி சமையல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பாண்டிச்சேரி போனோம் இல்லையா, அந்த விலாக் தான். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நைட்டு 10:30 ஆகிடுச்சு. நாங்கள் ஒயிட் டவுனில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம் ட்ரிபோ ஹோட்டலில். அதனால் பஸ் ஸ்டாண்டில் போனதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஒயிட் டவுன் போயிட்டோம். ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் வாங்கிட்டு நாங்கள் அன்றைக்கி எங்கேயும் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள பேரடைஸ் பீச்சுக்கு போயிட்டோம். பேரடைஸ் பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் பேக்கரி இருந்துச்சு, அதில் கொஞ்சம் கேக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கும் நாங்கள் பேரடைஸ் பீச் போயிருந்தோம். போயிட்டு அங்கே பைக் தான் நாங்கள் ரெண்டல் எடுத்திருந்தோம். அடுத்த நாள் ஆரவேல் போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் வெக்கேட் பண்ணிவிட்டு ஆரவேலுக்கு கிளம்பியாச்சு. கார் புக் பண்ணிவிட்டு ஆரவேலில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா 1500 வாங்கியிருந்தாங்க. பேவாக் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்சி வாங்கியிருந்தாங்க. அது ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ரூம் எல்லாமே நல்லா இருந்தது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே மாங்காய் மரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் லஞ்சுக்கு நடந்து போய் லஞ்ச் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் எங்களுக்கு ஆரோவில்லில் சாப்பாடு அந்த அளவுக்கு பிடிக்கலை. சரி சொல்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேயும் பைக் ரெண்டல் எடுத்திருந்தோம். ஈவினிங் போல் செரனிட்டி பீச்சும் அரவில் பீச்சும் சொல்லிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் மேப் போட்டு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு ஒரு 7:30 போல் இருந்துட்டு டின்னர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவும் அந்த மண்ணில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே மீன் இது பொரிச்சிட்டுலாம் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு டின்னரும் வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு போயாச்சு. அடுத்த நாள் ஆரவேல் போய்க்கலாம், க்ளோப் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் க்ளோப் பார்க்க கிளம்பியாச்சு. ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெக்கேட்டும் பண்ணிவிட்டு ரிசப்ஷனில் தான் நாங்கள் பேக் வச்சுட்டு போயிருந்தோம். பைக் மட்டும் ரெண்டல் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பைக் எடுத்துகிட்டு நாங்கள் மேப் போட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா ஈவினிங் போல் சென்னைக்கு நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஊருக்கு போகிறதுக்காக. அதனால் கிளம்பியாச்சு. நேராக போயிட்டு பைக்கை பார்க்கிங்கில் விட்டுட்டு நடந்து போயிட்டோம். பார்த்திங்கன்னா அங்கே க்ளோப் பார்க்க முடியாது, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சவுண்ட் பார்க் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு மேப் போட்டு சவுண்ட் பார்க் நாங்கள் நேராக போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 250 கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சரி சவுண்ட் பார்க் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி நாங்கள் பைக் எடுத்துகிட்டு க்ளோப் பார்க் கிட்டே அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் க்ளோப் பார்க்க போயிருந்தோம். அங்கே வேன் ஜீப்லாம் இருந்துச்சு, அதில் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நேராக நாங்கள் பேர்ட்ஸ் பார்க் போயிட்டோம். பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுண்ட் பார்க்கு க்ளோப்போட பார்த்திங்கன்னா எங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க் தான் பிடிச்சிருந்தது. பாப்பாவும் நல்லா இங்கே தான் நல்லா விளையாண்டா. இங்கே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் கிளி, அப்புறம் ஆடு, கோழி, மாடு, கொதிடை, அப்புறம் பார்த்திங்கன்னா வான்கோழி, முயல், அப்புறம் மீன் எல்லாமே இருந்தது. இருந்துட்டு அங்கே எல்லாமே பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். நான் பார்த்திங்கன்னா பஸ் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கிட்ட தான் ஏறுற மாதிரி இருந்துச்சு புக் பண்ணியிருந்த பஸ்ஸு. சரின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் பார்க்லேருந்து நாங்கள் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் பார்க்லேருந்து கிளம்ப போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு நேராக இதுக்கு போயாச்சு, ரெசிடென்சிக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் ரிசப்ஷனில் தான் பேக் வச்சுட்டு இருந்தோம். சரி சொல்லிட்டு பைக்கை கொடுத்துட்டு நாங்கள்
பேக் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கிட்டே போயிட்டோம். அங்கே போனால் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னை பஸ் ட்ராவல்ஸ் வந்துச்சு. வந்தோடனே நம்ம கிளம்பி சென்னை ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 9:40 9:45 கிட்ட வந்து ஆச்சு. அங்கே வந்து இறங்குனதுக்கப்புறம் அங்கே டின்னர் வாங்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு கேப் புக் பண்ணிவிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.